இப்போ பார்த்தோன்னா சின்ன காவேரி பாப்பா வந்து சொல்லிடுறாங்க விஜய்கிட்ட, இந்த மாதிரி நான் ஈவினிங் வரப்போ நான் மிஸ்ஸு கூடயே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து காவேரி பாப்பா ஸ்கூல் முடிஞ்சோடனே காவேரிகிட்ட சொல்கிறாங்க, மேம் நான் உங்கள் கூடயே வரேன்மே. இல்லை இல்லை, நான் உன்னை கூட்டு போகல, உங்கள் அப்பா தானே வந்து உன்னை கூட்டு போவார், உங்கள் அப்பாவே கூட்டு போகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு காவேரி கிளம்பி போயிடறாங்க. கொள்ள நேரம் ஆகியுமே காவேரி பாப்பாவை கூப்பிட யாருமே வரல. லாஸ்ட்டில் வந்து விஜய் வந்து தேடி வரப்போ தான் பார்த்தோம்னா இப்போ தான் யாரோ காரில் கூட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஷாக் ஆகிறாங்க. காவேரி பாப்பா யார் கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஒருவேளை இந்த ஏற்பாடு ஃபுல்லாகவே பசுபதியோட ஆட்களாக இருக்கலாம். என்ன குழந்தை வந்து கிடைக்குதா என்னன்னு நினைப்போம். கதை நல்லா சின்சியராக போயிட்டுருக்கிறப்ப பார்த்தோன்னா இப்போ குழந்தைய வேற காணோன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த விஷயம் காவேரிக்கு தெரிய வரும். இந்த மாதிரி காவேரி வந்து உன்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஷாக் ஆகி காவேரியும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பாண்டிங் தான் நமக்குள்ளே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி வருவாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.